பொறுமையா விக்ரம். எப்படி போயிட்டு வரலாமா? இரு இரு, நான் நடக்கிறேன். ஷூரா? இந்த கான்ஃபிடென்ட் தான் மச்சான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மச்சான் பேக்ல போய் கூட. விக்ரம் பார்த்து நடங்க, மெதுவா. அதான் அவங்க சொன்னாங்கல்ல, அவங்கள பிடிச்சு நடக்கலாமே. அதான் நீ இருக்கல, அப்புறம் எனக்கு என்ன கவலை? சரி வாங்க நடங்க. ஐயோ, இப்ப நான் பிரீத்தியாச்சே, தேன் இல்ல. பிரீத்தியா இருக்கிறதுனால என் மேல கை போட்டு நடக்கிறாரு. தேனன்னு தெரிஞ்சா என் மேல கை போடுவாரா? இப்ப நம்ம பிரீத்தி, அதை மட்டும் மறக்க கூடாது. மறந்தோம் அவ்வளவுதான். மேடம் பாத்தீங்களா, கால்ல அடிபட்டதை சாக்கா வச்சு 2 பேரும் ரொம்ப கொஞ்சிக்கிறாங்க. இந்த விக்ரம் இருக்கானே, சும்மாவே சிக்ஸர் அடிப்பான். இப்போ நல்லா லட்டு மாதிரி கைக்கு பக்கத்துலயே வாட்டமா இருந்தா சும்மா விடுவானா? பத்தா குறைக்கு அடி வர பட்டிருக்கு, சும்மா இருப்பானா? நல்லா ஒட்டி உரசுறான் பாருங்க. ஸ்ரீஜா, நான் சொல்ற மாதிரி பண்ணு. புரிஞ்சுதா? அவ்வளவுதானே. இப்போ பாருங்க மேடம், நில்ல விக்ரம். என்ன விக்ரம், இது உனக்கே நல்லா இருக்கா? இதை பார்த்தா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆக போகுது. இந்த நேரத்துல நீ வேற ஒரு பொண்ணோட தோல் மேல கை போட்டு இப்படி உரசிட்டு நிக்கிறியே, இது நியாயமா? விடு விடு விடு. இத பார், நடிக்காத சொல்லிட்டேன். எனக்கும் பிரீத்திக்கும் தான் கல்யாணம். அதெல்லாம் நடக்காது. உன் ஜாதகத்துக்கு ஏத்த பொண்ணு நான் தான். நிறுத்தடி. உன் ஜாதகம் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் நடிப்பை பார்த்து பாட்டி ஏமாறுவாங்க, நான் ஏமாற மாட்டேன். அப்படியே நீ தான் அந்த ஜாதக பொண்ணா இருந்தாலும் உன்னை நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். அது உனக்கே நல்லா தெரியும். அப்புறம் ஏன் இன்னும் தேவையில்லாம சீன் போட்டுட்டு இருக்க? விக்ரம், ஏன் உனக்கு என்ன கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது? ஒழுங்கா இங்க இருந்து போயிடு, இல்ல உன்னை கொலை பண்ணிடுவேன். விக்ரம், அவ நியாயமா தானே பேசுறா. உனக்கும் இவளுக்கும் தான் கல்யாணம்னு அம்மாவே சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு இவளை அழ வச்சிட்டு இருக்க? யார் அழ வச்சது? அவ சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்கா. ஆண்டி, ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் அவ கையில மோதிரம் போடல, பிரீத்தி கையில தான் மோதிரம் போட்டேன். எனக்கும் பிரீத்திக்கும் தான் நிச்சயமா இருக்கு. நீங்க தான் எல்லாத்தையும் மறந்துட்டு பேசுறீங்க. யாரு மறந்தது? நீதான் அம்மா சொன்னதை மறந்துட்டு இந்த பிரீத்தி பின்னாடி சுத்திட்டு இருக்க. விக்ரம், இந்த ஃப்ராடு கும்பலுக்கு போய் விளக்க சொல்லிட்டு இருக்க. நாங்க வந்தப்ப எங்க கிட்ட பிரீத்தியை பார்த்து இது பிரீத்தி இல்லைன்னு சொல்ல சொன்னாங்க. விக்ரம், இவங்ககிட்டலாம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. உன்னையும் பிரீத்தியும் இவங்க பிரிக்க பார்க்குறாங்க.
அது நாங்க இருக்கிற வரைக்கும் நடக்காது. டேய் குள்ள கத்திரிக்கா, இன்னும் ஒரு வார்த்தை பேசுன நாக்கு இழுத்து வச்சு அறுத்துருவேன். ஆமா, நாங்க குள்ள கத்திரிக்கா, உங்க புருஷன் அப்படியே பெரிய நெட்ட கொக்கு. என்ன, நான் உங்க புருஷனை விட கொஞ்சோண்டு உயரம் கம்மி, அவ்வளவுதான். ஏய், நீ எல்லாம் பேசுற அளவுக்கு நான் இருக்கேன்ல. நீ என்னையே ஃப்ராடுன்னு சொல்றல, என்ன பண்றேன்னு பாரு. ஆண்டி, இதுக்கு அவனை திட்டுறீங்க? நீங்க ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இப்ப இல்ல எப்பவுமே பிரீத்தி தான் என் பொண்டாட்டி. பாட்டி வந்த உடனே இந்த ஃப்ராட இங்கிருந்து அனுப்பிட்டு பிரீத்தி கழுத்துல நான் தாலி கட்டுவேன். அதான் நடக்கும், பாருங்க. யாரு வீட்டை விட்டு வெளியில போக போறா? நீ யாரு கழுத்துல தாலி கட்ட போறேன்னு அம்மா வந்த உடனே தெரியும். வேணாண்டி, என் விஷயத்தில் மட்டும் தலையிடாதீங்க. தலையிட்டீங்க உங்களுக்கு மரியாதை அவ்வளவுதான். என் அப்பா கூட பிறந்தவங்கன்னு பாக்குறேன். நீங்கெல்லாம் ஒரு வாயில நல்லா வந்துட போகுது. என் வாயால சொல்ல வச்சிடாது. விக்ரம், என்ன பார்த்தா நீ இப்படி எல்லாம் பேசுற? நீ இந்த பிரீத்தி கழுத்துல எப்படி தாலி கட்டுறன்னு நானும் பாக்குறேன்டா. என்னையே எதிர்த்து பேசுறல, இருக்குடா உனக்கு காப்பு. ஸ்ரீஜா, வா உள்ள போலாம். வா. நீங்க கோவப்படாதீங்க, அவங்க தான் போயிட்டாங்கல்ல. வாங்க நடக்கலாம், வாங்க. மா, இதை மட்டும் பாட்டிக்கு அனுப்பி வச்சா போதும். அதுக்கப்புறம் விக்ரமால எதுவும் பேசவும் முடியாது. அப்புறம் பிரீத்தியும் ஹாஸ்டலுக்கு போயிடுவா. அதுக்கப்புறம் நம்ம நினைச்சதுதான் நடக்கும். இரு, அவசரப்படாத. அவ்வளவு சீக்கிரம் இதை அனுப்ப கூடாது. இன்னும் நிறைய வேலை இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஏன் மேடம், எதுக்கு வெயிட் பண்ணணும்? என்ன பண்ண போறீங்க? வேற ஒண்ணு வச்சிருக்கேன், அதையும் அரங்கேற்றம் பண்ணிட்டு அப்புறம் அனுப்புவோம். வேற ஒண்ணுன்னா அடுத்து ஒரு டிராமா பண்ண போறோமா? மேடம், என்ன மேடம் பண்ண போறோம்? சொல்றேன். அதுக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற? இல்ல மேடம், அந்த டிராமாலையும் நான் தான் நடிக்க போறேன். அதான் என்ன ஏதுன்னு கேக்குறேன். அவசரப்படாத, அதுக்கு முன்னாடி வேற ஒரு வேலை இருக்கு. வாங்க. இங்கே இருங்க. இது மட்டும் நடந்துருச்சு, அப்புறம் உனக்கும் விக்ரமுக்கும் ஈஸியா கல்யாணம் நடந்துரும். மேடம், இதெல்லாம் எனக்கு ஜுஜுபி மேடம். அந்த பிரீத்தி மாதிரி நடிக்கிறவளுக்காக இந்த விக்ரம் ஒவ்வொரு தடவையும் நம்மள அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கான். அவ முன்னாடி நான் தான் விக்ரம் மேல உண்மையான அன்பு வச்சிருக்கேன்னு தெரியப்படுத்தியே ஆகணும் மேடம். அதுக்காக நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன். இந்த ஆன்ட்டி ஸ்ரீஜா கிட்ட என்ன ஏதோ குசுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோ பிளான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் நல்லா தெரியுது. வெயிட் பண்ணி என்னங்கிறத பார்ப்போம். இந்த போ. என்னம்மா நீ அவளை இந்த மாதிரி எல்லாம் பண்ண சொல்ற? அவ இந்த மாதிரி பண்றத விக்ரம் பார்த்தானா அவ மேல சாஃப்ட் கார்னர் வராதா? அதுக்கப்புறம் அதுவே அவளுக்கு சாதகமா மாறிடும். அதுக்கப்புறம் எப்படிமா விக்ரம்க்கு என் மேல விருப்பம் வரும்? கிருப்பா, நான் உன்னோட அம்மாடி.
நீ யோசிக்கிறத நான் யோசிக்க மாட்டேனா? விக்ரமுக்கு இவ மேல சாஃப்ட் கார்னர் வரவே வராது. ஏன்னா இவ பண்ண காரியம் அப்படி. ஆளை வச்சு அவனை ஏதாவது பண்ண சொல்லியிருந்தா கூட அவன் பொறுத்திருந்திருப்பான். ஆனா இவ என்ன பண்ணா, அவன் உருகி உருகி காதலிக்கிற பிரீத்திய கொலை பண்ண ஆள் அனுப்புனான். ஒரு செகண்ட்ல போக வேண்டிய உயிரை இவன் போய் காப்பாத்திட்டான். அதுக்கு முழு காரணம் இவதான்னு விக்ரமுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அப்படி இருக்கும்போது இவ என்ன பண்ணாலும் விக்ரம் மனசு மாறவே மாறாது. அப்புறம் ஏன் இதையெல்லாம் இவள பண்ண சொல்றேன்னு நீ கேட்கலாம். எது நடந்தாலும் நமக்கு சாதகமா நடக்கணும். இவ இந்த மாதிரி பண்றது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து பாட்டிக்கு அனுப்புனா அவங்க என்ன பண்ணுவாங்க? அத பார்த்துட்டு விக்ரம் கூட சண்டை போடுவாங்க. அதுவும் ஒரு வகையில நமக்கு நல்லதுதான். சோ என்ன நடந்தாலும் அதுல நமக்கு என்ன பலன் இருக்கு, அத மட்டும்தான் பார்க்கணும். இரு இரு, நானே நடந்து பார்க்கறேன். இல்ல வேண்டாம். இல்ல பரவாயில்ல, நானே ட்ரை பண்றேன். நீ இந்த பக்கம் வா, நான் நடக்கிறேன். என்னடா ஒரு மாதிரியா இருக்கும்? ஒன்றும் இல்லை, அப்புறமா சொல்கிறேன். ம். விக்ரம், வெரி குட் விக்ரம். டாக்டர் நீ நடக்க 4 நாள் ஆகும் சொல்லுச்சு. ஆனா நீ ஒன் டேலே நடக்க ஆரம்பிச்சிட்டே. வெரி குட் வெரி குட். டேய் மச்சி, சூப்பர்ரா. இதுதான், இந்த கான்ஃபிடென்ட் தான் உன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. விக்ரம், பாத்து பாத்து நடங்க. போதும் விக்ரம், இதுக்கு மேல நடக்க வேண்டாம். ஆமா மச்சி, எதுக்கு ஓவரா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற? விடு. இல்ல வேணாம், நான் நடக்கணும். பிரீத்தி கையை விடு. இல்ல வேண்டாம், சொன்னா கேளு. விடு சொல்றேன்ல பிரீத்தி. ம். விக்ரம், உனக்கு வலிக்கல? இல்ல, எனக்கு வலிக்கல. அது எப்படி வலிக்காம இருக்கும்? நீங்க சும்மா சொல்றீங்க. நீ என் கூட இருந்தா போதும், எந்த வழியும் எனக்கு தெரியாது. இது என்ன, ஒரு கால் இல்லாம போனாலும் என்னால் நடக்க முடியும். அப்பப்பப்பப்பா, விக்ரம் புல்ல அரிக்குதுப்பா. என்ன ஒரு லவ் டயலாக். நானும் எவ்வளவோ லவ்க்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன்டா, ஆனா இந்த மாதிரி ஒரு லவ்வ நான் பார்த்ததே இல்லடா. இந்த உலகத்துல எத்தனையோ பேர் லவ் பண்றாங்க, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பிரீத்தியை நான் லவ் பண்ற மாதிரி எந்த லவ்வரும் அவங்க லவ்வரை லவ் பண்ண மாட்டாங்க. அது பிரீத்திக்கே தெரியும். விக்ரம், உங்க லவ் பத்தி எனக்கு தெரியாதா? உங்களை மாதிரி யாருமே கிடையாது, இனிமேல் இருக்கவும் முடியாது. ஏ நான் இருக்குது, நானும் கிருபாவே அவளும் லவ் பண்ணுது. டேய், நாங்க லவ்வர்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். உன்னோடது ஒன் சைடு லவ். அவளும் தான் என்னை பண்ணுது. நல்லா பண்ணுது. இரு, வேணும்னா அவளே கூட்டிட்டு வந்து கேப்பா. வேணாம் வேணாம். சிங்கு, உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்குடா. உன் ஆளை பத்தி இப்பதான் பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள அவளே வரா. ஆமாம், எனக்கு நிறைய மச்சம் இருக்குது. விக்ரம், ஸ்ரீஜா நம்ம வீட்ல ஸ்பெஷல் பூஜை பண்றா. உங்க எல்லாரையும் கலந்துக்க சொன்னா. எல்லாரும் வாங்க. கிருபா,
நீ கூப்பிட்டுச்சுன்னா நான் கண்டிப்பா வருவேன். டேய் ஏன்டா வரோன்னு சொன்ன? அங்கெல்லாம் போவேணாம். ஐயோ, போய் தான் ஆகணும். டேய் அவளே ஒரு ஃப்ராடு. அவெல்லாம் பூஜை பண்ணானா சாமியை ஒத்துக்காதுடா. நாம என்ன அங்க போடும்? விக்ரம், அது எவ்வளோ ஆசையா வந்து கூப்பிட்டுச்சு. அதுக்காவது நாம் போயே ஆகணும். நீ வேணா போ, என்னாலாம் வர முடியாது. அவ என்னதான் நாடகம் போட்டாலும் நான் நம்ப மாட்டேன். அவ தாண்டா எனக்கு என்னைக்குமே எதிரி. பாட்டி மட்டும் வரட்டும். முதல்ல அவளை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும். டேய் அதுக்கு இல்ல, அவ என்னதான் பூஜை பண்றான்னு பாப்போமே. டேய் கோவப்படாதடா. அப்பதானே அவ என்ன பிளான் பண்றான்னு நமக்கு தெரியும். அதுக்காவது போய் பார்க்கலாமே. வா. பாத்து வாங்க. பாத்து மெதுவா. மெதுவா. விக்ரம், இப்ப உடம்பு பரவாயில்லையாப்பா? பரவாயில்ல சித்தி. ஓகே சித்தி, இந்த ஸ்ரீஜா ஃப்ராட் இருக்காளே, ஏதோ சிறப்பு பூஜை பண்றாளாமே. ஆமா விக்ரம், இப்பதான் கிருபா வந்து சொன்னா. இன்னும் என்னென்ன தில்லாலங்கடி வேலை பண்ண போறாளோ. சரி வாங்க என்னன்னு போய் பார்ப்போம். சரி வா. பாத்து பாத்து. விக்ரம், பாத்தியா ஸ்ரீஜா உனக்காக என்னெல்லாம் பண்றான்னு? ஆமால, அவ ரொம்ப பாவம். விக்ரம், நீ கிண்டல் பண்ணாலும் இதுதான் உண்மை. நீ நல்லா இருக்கணும், உனக்கு சீக்கிரமே குணமாகணும்னு வேண்டிட்டு இருக்கா. அதுக்கு நான் என்ன பண்றது? விக்ரம் விடுப்பா, அவ சாமி தானே கும்பிடுறா, நீ சும்மா இரு. சித்தி அதுக்கு இல்ல சித்தி, இவர் ரொம்ப ஓவரா பண்றா. விக்ரம், என்னப்பா நீ இப்படி எல்லாம் சொல்ற? கை சுடும்ல. அதத்தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த ஃப்ராட் எப்படி இத பண்ணுது? நீ ஸ்ரீஜாவை எப்பதான் நம்ப போறியோ? சரி வா, நீயும் வந்து வேண்டிக்கோ. அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை. ஓ, இதுதான் நீங்க போட்ட பிளானா? ஆண்டி, இப்ப எதுக்கு இவ இவ்வளவு சீன் போட்டுட்டு இருக்கா? விக்ரம், இவ சீன் போடலப்பா. யாருக்காவது அடிபட்டோ தீராத நோயால பாதிக்கப்பட்டாலோ அவங்களுக்காக மனம் உருகி தன்வந்திரி மந்திரமோ காயத்ரி மந்திரமோ அதோட சுப்ரபாதமோ சொன்னா சீக்கிரமே குணமாயிடுமா. அம்மா கூட முன்னாடி சொல்லிருக்காங்க. அதனாலதான் ஸ்ரீஜா உனக்காக வேண்டிட்டு இருக்கா. இவ சூட ஏத்தினாலும் சரி, உடம்பு பூரா நெருப்பு வச்சு எரிச்சுக்கிட்டாலும் சரி, இதை நான் நம்ப மாட்டேன். பூஜை ரூமா போச்சு, அதான் என்னால எதுவும் பேச முடியல. இல்ல விக்ரம், அவ வேண்டுதலுக்கு கொஞ்சம் மரியாதை கொடு. நீ இவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போற. பாசமா இவளோட பேசலனாலும் பரவாயில்ல, வெறுப்ப காட்டாம இருப்பா. ஆண்டி, நீங்க எதுக்கு இப்ப நடக்காத காரியத்தை பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல இந்த டிராமாவை நிறுத்திட்டு அவளை போ சொல்லுங்க.
விக்ரம், வெறும் கையில சூட ஏத்தும் போது பாதியிலே நிறுத்தக்கூடாது. அது சாமி குத்தம் ஆயிடும். அதெல்லாம் வெறும் கையில் ஏத்துறவங்களுக்கு தான். இந்த சாத்தான் தான் சோடா முடியல சூடத்தை ஏத்துது. ஏய், நீ என்ன லூசா? எப்ப பாரு ஏதாவது வளரிக்கிட்டே இருக்க. ப்ரூவ் பண்ணிட்டா போச்சு. எல்லாரும் பாருங்க, நல்லா பாருங்க, அம்மா பாருங்க, ஐயா பாருங்க. இதுதான் சோடா முடி. இதெல்லாம் நாங்க ஸ்கூல்லயே பண்ணிட்டோம்.